ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோவிலில் விசேஷம். பராசக்தி மாரியம்மன் கோவில். அங்கே இன்றைக்கி கம்பம் நடும் விழா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான்லாம் பார்த்ததே இல்லை. இப்போ பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது. அடடா, இத்தனை வருஷமாக சின்ன வயசில் இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு இருந்ததுங்க. பாருங்கள், அம்மன் அதாவது கம்பம் இருக்கு இல்லைங்களா, அது எப்போவுமே ஒரு தோட்டத்தில் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு சொல்லிடுவாங்க. அதை கோவிலில் இருந்து அந்த தோட்டத்துக்கு தாரதப்பட்டையோடு அங்கே போயிடுவாங்க தோட்டத்துக்கு. அங்கேருந்து வர்றப்போ அந்த கம்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பத்துக்கு நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா அங்கே சாமி கும்பிட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு வருவாங்க. கம்பத்தை அழைச்சிட்டு இங்கே அம்மன் முன்னாடி வச்சு பூஜைக்காக வச்சுருவாங்க. நாம் எப்போவுமே குழந்தைகளெல்லாம் அம்மா அப்பா இருக்கிறப்போ என்ன சொல்லுவாங்க, கம்பம் நட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம போய் தண்ணி ஊற்றணும் கம்பத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதெல்லாம் நான் குழந்தைகள்லேருந்து நாங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். நீங்களும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த நினைவுகள் வரும்போது ரொம்ப ஒரு அருமையாக இருக்குதுங்க. பாருங்களேன், நீங்களே பாருங்கள், கூட்டம் பாருங்கள் எவ்வளோ ஜெகஜோதியாக அருமையாக எல்லாம் பார்த்துட்ருக்காங்க கம்பம் நடுறத. இந்த வாய்ப்பெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கிறது இல்லைங்க. நானே நிறையா மிஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்களேன், அதாவது கீழே ஒரு 1.5 அடிக்கு கேப் இருக்குங்க, அந்த தோண்டிடுவாங்க. அதுக்கு மேலே செங்கல்லாம் நட்டு வச்சுருவாங்க. அதாவது எப்படின்னா, கொண்டாந்த கம்பத்தை உள்ளே நடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி உள்ளே காயின்லாம் போட்டுருவாங்க சாமி கும்பிட்டு. பாருங்கள், அம்மன் பாருங்கள் உள்ள ஜெகஜோதி அலங்காரத்தோடு அருமையாக இருக்கிறாங்க. உள்ளே வச்சு செங்கல் சுற்றி வச்சுக்குவாங்க. சுற்றி வச்சு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடப்பாரன் வச்சுக்குவாங்க. அந்த கம்பம் நட்டுட்டு அந்த மண் இருக்கு இல்லைங்களா, மணல் கொஞ்சம் உள்ளே கட்டி இந்த தானியமெல்லாம் போடுவாங்க. தானியமெல்லாம் உள்ளே போட்டு பால் எல்லாம் அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வச்சு கம்பத்தை நம்ம நடுவாங்க. இது எப்படின்னா, நம்ம பந்தக்கால் நடுறோம் இல்லைங்களா, அதே சேம் தான். இது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி செங்கல் வச்சு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா கம்பம் சாஞ்சிடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக. பாருங்கள், எல்லாம் லெவலில் கரெக்டாக நல்லா க்ரிப்பாக ஸ்டெடியாக பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் கடப்பரை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க பார்த்தீங்களா. அதே சமயம் அந்த 3 கம்பம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப் எதுக்காகனா, தீச்சட்டி இருக்கு இல்லைங்களா, அதை அந்த கம்பத்து மேலே கொண்டு வைப்பாங்க. வச்சா தான் நம்மளுக்கு அந்த அம்மன் அருள் அந்த தீச்சட்டி மூலமாக நம்மளுக்கு மேலே பரவும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இல்லைங்களா. பாருங்கள், சுற்றி வச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு அதிசயம் உண்மையாலுமே. இந்த நம்மளோட ஜென்ரேஷன்லேயே இந்தளவுக்கு பண்ணுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் உண்மையாலுமே பெரிய ஆச்சரியம்தான் இல்லைங்களா. நீங்கள் வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக கொண்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஆத்மாத்மா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்போ. கண்டிப்பாக இல்லைங்களா, உங்களுக்கே தெரியுது பாருங்கள் எவ்வளோ அருமையாக பொறுமையாக நிதானமாக பண்ணுறாங்க பாருங்கள். உங்களுக்கே தெரியுது. இப்படி பண்ணினா மட்டும்தான் அம்மன் நம்மளுக்கு உண்மையாலுமே சொல்கிறேங்க, இதெல்லாம் அம்மனோட அருள் கிடைக்கிறதுல பெரிய பாக்கியம் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இதெல்லாம் நம்மளாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். உண்மையாலுமே ஒவ்வொருத்தருமே புண்ணியம் பண்ணி வைக்கிறோம். உண்மை சொல்ல போனால் பாருங்கள், 3 இதுலேயும் எலுமிச்சம்பழம் குத்தி வைக்கிறாங்க. அந்த கம்பத்தில் சுற்றி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 15 விதமான அந்த கப்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் சப்போர்ட்டுக்கு அது மேலே கொண்டு நம்ம தீச்சட்டி வைப்பாங்க. தீச்சட்டி வைக்கிறப்போ ஹீட்டு அதிகமாக அந்த இதில் படாத மாதிரி வச்சுருப்பாங்க. இல்லை 15 இருக்கும் மொத்தம். பாருங்கள், எல்லாம் எடுத்து வச்சுட்டுக்கிறாங்க. சுற்றி 3 இதுலேயும் வச்சுருவாங்க. 3 இதுலேயும் வச்சா நம்மளுக்கு அந்த க்ரிப்புக்கும் சரி ஹீட்டுக்கும் சரி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அருமையாக அழகாக நிதானமாக பொறுமையாக வைக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி தாங்க நம்ம பராசக்தி மாரியம்மன் 30 வருஷமாக இந்த ஃபங்க்ஷன் இப்போ நடக்கிறது 30வது ஆண்டுங்க. பராசக்தி மாரியம்மன் கோவில் கம்பம் நடுதல் 30வது ஆண்டாக செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்ன பாட்டாக கொண்டாட்டங்கிறீங்க. எல்லாருமே மேலதாளமெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. சும்மா ஜம்முன்னு இருந்ததுங்க அருமையாக. நம்ம அந்த இதை நம்ம இங்கே யூடியூப்பில் போட முடியாது இல்லைங்களா. ஏன்னா மியூசிக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதோ வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா,
சரிங்களா? அந்த மாதிரி வந்துருச்சுன்னா வம்பா போயிடும். அதனால் நான் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம அந்த பின்னாடி நடக்கிற பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்நேரம் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் இருந்தால் நீங்களே எந்திரிச்சு நின்று ஆடி இருப்பீங்க. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக மேளம் கொட்டிகிட்டு இருந்தாங்க, டும் அடிச்சிட்டு இருந்தாங்க. அருமையாக இருந்ததுங்க. ஏன்னா ஒரு செகண்ட் கால் நிற்கல. எல்லாருமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருந்தாங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க விழுந்தும் எல்லாருமே அருமையாக கொண்டாடிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? பாருங்க தீசட்டி கொண்டு வந்துட்டாங்க. உள்ள அம்மனுக்கு பூஜை பண்ணிவிட்டு தீசட்டி கொண்டு வந்து அது மேலே வைக்கிறாங்க, கம்பத்து மேலே. பாருங்கள் இவர் தான் அங்கே பூசாரி. ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள் இதெல்லாம் நம்ம வந்து காண கண்கூட காட்சிங்க. இதெல்லாம் பெண்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நல்லா சாமி வந்துருச்சுங்க, ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குங்க. விசேஷம்லாம் பார்த்திங்கன்னா தை மாதம், அப்புறம் சித்திரை மாதம், பங்குனி மாதம். இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சித்திரை தான் நடக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக நீட்டாக பண்ணுவாங்க. ஜம்முன்னு அம்மனோட இதுனாவே அது தனி ஸ்பெஷாலிட்டி தாங்க எல்லா பக்கமே. உண்மையாலுமே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எல்லாம் ஒரு பெண்கள் சாமி வந்துச்சுங்க, ஆடிட்டுருக்குறாங்க. அந்த அளவுக்கு ட்ரம்ஸுன்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது சாமி தீச்சிட்டு வச்சதுனாவே அந்த இடத்துல எல்லாத்துக்கும் சாமி வந்துடுங்க. பாருங்கள் எல்லாத்துக்கும் பாருங்கள் பூசாரிகள் வந்து எல்லாத்துக்குமே சாமி கும்பிட்டு அந்தவனே கடவுளே எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு உண்மையிலேயே பொழியும் வைப்பா, எல்லாத்தையும் நல்லா சௌக்கியமாக வைங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பண்ணுவாங்க. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். பாருங்கள் இப்போ புஷ்பம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து எல்லாத்துக்கும் அம்மனுக்கு நேராக போடுறாரு. அது எல்லாருமே வந்து வேண்டி எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாலுமே பெரிய பாக்கியங்க உண்மையாலுமே இல்லைங்களா? ஆஹா அருமைங்க. அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் இருந்து பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க. தீச்சட்டிக்கு வந்து நம்ம தீவாரதனை காட்டுறாருங்க. ஆண்டவா எல்லாத்தையும் நல்லா கொடுங்கப்பா அப்படின்னு நினச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் நல்லா வளர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க. மழை வளம் வேணும், நிலம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த இதை வந்து கொண்டாடுவாங்க. நீங்களும் வேண்டிக்கிங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக பண்ணிட்டுருக்குறாங்கன்னு பார்த்தீங்களா? அடுத்தது பாருங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாங்க. இது டெய்லியுமே நடக்குங்க. இப்போ மட்டும் இல்லை, இந்த கம்பம் நடுற அன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க, டெய்லியுமே இந்த நிகழ்வு வந்து உண்டு. பாருங்கள் கம்பம் நட்டுறாச்சுங்களா, இந்த மாதிரி தான் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க மட்டும் பாருங்க. அந்த அளவுக்கு அருமையாக பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. பாருங்களேன் சூப்பராக இருக்கு இல்லைங்க? ஆஹா பாருங்கள் குழந்தைகளை பாருங்கள் எப்படி ஆடுறாங்கன்னு. அந்தளவுக்கு வாசிக்கிறாங்க. டும்மை வந்து அந்தளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா? அப்படி இருக்கிறங்காட்டிங்க நம்மளுக்கு ஆர்வமாக அந்த இடத்துல வந்து எல்லாமே பார்க்க முடியுது. பாருங்க அவங்களும் பாருங்கள் லேடிஸ்லேருந்து எல்லாருமே ஆடுறாங்க. பாருங்கள் குழந்தைகளுக்கு பாருங்கள் கொண்டாடுறது பாருங்கள். பார்த்தீங்களா? ஆஹா எல்லாம் சூப்பராக ஆடுறாங்க பாருங்கள். நல்லா அந்தளவுக்கு குசியில் இருந்துருக்குறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த நிகழ்வு வந்து டெய்லி நடக்குங்க. பூசாட்டு வந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க. இந்த மாதிரி அனுபவம் எது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆட்டம் பாருங்கள். அடடாடா இதெல்லாம் பார்க்குறப்ப குழந்தையோட நம்மளாம் சின்ன வயசில் இருந்த அந்த நினைவுகள்லாம் வருதுங்க. நாங்களும் அப்படி தான் மாறு வேஷம் போட்டி, இந்த சேத்து வேஷம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் போட்டு ஆடுவோம் இல்லைங்களா. அதெல்லாம் காலையில் நிகழ்வுகள் நிறைய நடக்குங்க. நம்ம சேனலில் நீங்கள் அடிக்கடி இந்த ஒரு வாரம் நல்லா பார்க்கலாங்க. பாருங்கள் எப்படி ஆடுறாங்க பாருங்கள். கொண்டாட்டம் தாங்க எல்லாத்துக்கும் குழந்தைகளுக்கு, உங்களுக்கே தெரியுது. இந்த நிகழ்வு எல்லாத்துக்குமே அருமை நிகழ்வுங்க. இங்கே இருக்கிற ஏரியா மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம்.